ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இருக்கும் மிகப்பெரிய சிக்கலிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த சாயப்பா ஓடோடி வந்தேன். நீண்ட நாளாக நீ மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்க விஷயம் சரியா நடக்காம தள்ளி தள்ளி போவதால் தான் நானே உன் கூட இருந்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு ஆசீர்வதிப்பதற்காக தேடி வந்திருக்கேன். உன் திறமைக்கும் உன்னுடைய தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களிலும் பலனை உனக்கு பெருசாக நான் கொடுக்க தான் போறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். ஆனா நான் உன்கிட்ட ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அல்லவா, உன்னுடைய வாழ்க்கையில இப்போது நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு. சில விஷயங்கள் உன்னை பாடாய்படுத்துவதாலும் உடலுக்கும் மனசுக்கும் தீங்கு விளைவிச்சாலும் கூட நீ எப்போதும் கவலைங்கிற சூறாவளியில மாட்டிக்காதன்னு சொன்னேன். இப்போது நீ அந்த கவலைகளில் மாட்டிக்கொண்டதால திகச்சு போய் திணறி போய் நிற்கிறத பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் வாழும் எந்த மனிதருக்கு தான் பிரச்சனை இல்லை, உன் கஷ்டம் மட்டும்தான் பெருசு நினச்சி நீ மன அழுத்தத்துக்குள் மூழ்கி போகாதே. மன அழுத்தங்கிறது ஒரு விஷயம் தப்பாக நடக்கிறதுனால வர்றது கிடையாது. அந்த விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்றதை உன்னால் ஏற்றுக்க முடியாமல், உன்னை நீயே உன் மனசை சரி கட்ட முடியாமல், உன்னை நிர்வகிக்க முடியாததன் விளைவாக தான் மன அழுத்தம் வருது. எப்போதும் என்ன நடந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ தேடுனதை விட உனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் எதை நினச்சும் சோர்ந்து போகாத. இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும்னு தைரியமாக இரு. நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்படி செய்ய போகிறேன். நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு தகுதியும் திறமையும் உள்ள என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் கவலைப்படாத. நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த விஷயம் இப்போது உனக்கு வெற்றிகரமாக நிறைவேறி உன் வாழ்க்கையில் ராஜயோகமும் வரப்போகுது. நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் ராஜ வாழ்க்கையும் உனக்கு அமைச்சுத்தர நான் தயாராகவே இருக்கிறேன். உனக்காக யாருமில்லை என நினைக்காதே என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றி நீ நினைச்ச விஷயங்களையும் நடக்கணும்னு விரும்பிய சுப காரியங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உண்டு என் செல்லமே. யார் உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாலும் அதை நீ நம்ப வேண்டாம். அந்த வார்த்தைகளை காதில் வாங்கிக்காம அப்படியே விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பது இந்த சாயப்பா நானாக இருக்கும்போது அந்த நேரத்தை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசைகளோடு நீ எல்லா வளமும் கிடைத்து நல்லபடியாக வாழத்தான் போற. இப்போது நீ சந்தோஷமா இல்லைனாலும் கூட கூடிய சீக்கிரம் உனக்கு சந்தோஷம் வரும் வழியை இந்த சாயப்பா நான் வரவழைப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. எந்த விஷயத்துக்கும் பயப்படாம சாயப்பா என்னை காப்பாற்றுவார்னு நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செஞ்சினா அனைத்து சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு கவலைகளை தூக்கி எறிஞ்சு எப்போதும் உனக்கு ஆதரவாக நான் இருப்பேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் எதிர்த்து போராட தைரியமான தயாரான பிள்ளையாக இரு. வாழ்க்கையை அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நீ என்னென்னவோ கற்பனைகள் செஞ்சு வச்சிருக்கதும் அதை அடையணும்னு துடிப்பதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. கடைசியில் எப்படியும் வாழ முடியாம கால சூழ்நிலைக்கும் வாழ்க்கையின் யதார்த்தத்துக்கும் ஏற்றாற் போல வாழ வேண்டியதாக இருக்கேன்னு நீ வருத்தப்படாத. என்னை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசு தான் எப்போதும் உன்னை இங்கிட்டும் அங்கிட்டும் மாற்றி மாற்றி யோசிக்க வச்சு உன் மனசை குழப்பி உன்னை அலைக்க வைக்கிறது. என்ன நடக்குமோன்னு மனசில் பயந்துக்கிட்டே இருக்காம நடப்பது நடக்கட்டும்னு தைரியத்தோடு இருந்தீனா நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன்.
நேற்று நடந்த விஷயங்களை வச்சு இன்றைய நாளை நீ தீர்மானித்து விடாதே. உன் சூழ்நிலை உனக்கு ஏற்றாற்போல் மாறும்படி நான் செய்வேன். உன் எண்ணங்கள் எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்க வேண்டாம். எல்லாருக்கும் நன்மையையும் நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா இந்த சாயப்பா உனக்காக நீயே எதிர்பார்க்காத வெற்றி வாசல்களை திறந்து வைப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதங்கள் உண்டாகும். நேர்மையான உன் நல்ல மனசுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லாமல் இருந்தாலும் இந்த சாயப்பா உன் நல்ல மனசுக்காகவே மிகப்பெரிய பரிசை உன் கைகளில் கொடுப்பேன். சந்தோஷம் இருக்கிற இடத்துல வாழ நினைக்கிறத விட நீ இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை உண்டாக்க முயற்சி செய். உன் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியும் நீ நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். இப்போது உன் நிலைமை மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னுடைய அருளால உன் வாழ்க்கையில அமைதி வரவும் அதிர்ஷ்டம் மலரவும் இந்த சாயப்பா நான் உதவி செய்கிறேன். நீ எப்போதும் சந்தோஷத்தோடு ஆனந்த கண்ணீர் வடிப்பதை பார்ப்பதற்கே என் மனம் ஏங்குகிறது. அதனால தான் இப்போதே நீ மகிழும்படியாக உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன். துயரங்களை மட்டுமே அனுபவித்து துன்பப்படும் உனக்காக எல்லா வகையிலும் இன்பத்தை தரப்போகிறேன். உனக்கு பிடிச்சவங்க கிட்ட கூட உன் பலவீனங்களை வெளிப்படுத்தாதே. நீ என்னவோ நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, நமக்கு நல்லவங்க தான் இவங்க நினச்சி உன் ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லும்போது அதை அவர்கள் எப்படி உனக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவாங்கன்னு உனக்கே தெரியாது என் செல்லமே. மனிதர்கள் யாரும் கெட்டவங்க இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா, அவங்களுக்கு எல்லாம் சரியாகணும்னா யாரை எப்படி வேணாலும் கோத்து விட்டு பிரச்சனையில் சிக்க வச்சுட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் எப்போதும் வார்த்தைகளை அவசரப்பட்டு உளறிடாத, உன்னை பற்றிய பலவீனத்தை யாருக்கும் சொல்லிடாதன்னு நான் சொல்கிறேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் அறிந்த நான் அதை போக்கி உன் மனதை தெளிவடைய செய்வேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் நீ அமைதியாக ஏற்றுக்கொண்டு இருந்தாலே போதும். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதுவுமே இல்லாமல் பிறந்த நீ அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சு தெரிஞ்சாலும் கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தான் புரிஞ்சுக்க போகிறேன். இந்த உலகில் எது வந்தாலும் ஏற்றுக்கோ, எது போனாலும் அதை அப்படியே விட்டுடு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கஷ்டப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய கடவுளாகவும் துணையாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் உனக்கு அப்பாவாகவும் குருவாகவும் நானே இருப்பேன் என் செல்லமே. இனிமே நீ போகிற வழியெல்லாம் தடைகளே இல்லாத ராஜயோக பாதையாக இருக்க போகுது. என் அருளின் மூலமாக நீண்ட நாளாக நீ கேட்டுக்கொண்டிருந்த வாய்ப்புகளையெல்லாம் இப்போது உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ நினைத்த விஷயம் நிச்சயம் வெற்றியை தரும். உன் வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உன் மனசை தெளிவாக்கிட்டு உன் பாதையை சிறப்பாக அமைச்சுக்கோ. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன் கஷ்டத்துக்கு காரணமானவர்களையும் நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து வந்துவிடு என் செல்லமே. உன் எதிர்காலம் பலமானதாக சிறப்பானதாக இருக்கும்படி இந்த சாயப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உன் வாழ்நாளில் இருக்க போகிறேன்.